அது ரொம்பவே அழகான ஒரு காலை வேலை. ரொம்பவே பெரிய மாமரம் ஒன்று புன்னகையோட தலை ஃபுல்லாக மாம்பழத்தை வச்சுக்கிட்டு அங்கே போயிட்டு வர பறவைகளை ரசிச்சுட்டு இருந்தது. அது பக்கத்திலேயே ரொம்பவே சுவையான ஆப்பிள் மரமும், அதுக்கு பக்கத்தில் இனிப்பும் துவர்ப்பும் கூடிய ஒரு திராட்சை மரமும் இருந்தது. 3 மரங்களும் நல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க. அடடா, என்ன சுவையான மாமரங்கள் என்னிடம் காய்ச்சிட்டு இருக்கு. இதை பார்க்கறதுக்கு தங்கத்தில் செஞ்ச மாம்பழம் போலவே இருக்கு. இதை சுவைச்சு பார்க்கறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியல. இப்படி மாமரம் சொன்ன உடனே அதுக்கு ஆப்பிள் மரம், ஆ ஆ ஆ இங்கே பாருங்க மாமரமே, உங்கள் மரத்தில் இருக்க மாம்பழம் மட்டும் சுவையானதுன்னு நீங்கள் பெருமையாக பேசிக்காதீங்க. என்னுடைய ஆப்பிள் மரத்தில் இருக்க ஆப்பிள் பழங்களும் ரொம்பவே சுவையானது தான். பார்த்தீங்களா எவ்வளவு சீக்கப்பா தக்காளி போல் செவ செவன்னு இருக்குது. இதை சாப்பிட யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ தெரியலை. இதை சாப்பிட்றவங்க நிச்சயமாக பெரிய அதிர்ஷ்டசாலியாக தான் இருப்பாங்க இப்படின்னு ஆப்பிள் மரமும் சொன்னது. அது கேட்ட திராட்சை மரம், என்ன மாமரமே ஆப்பிள் மரமே, 2 பேரும் தற்பெருமையை பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் 2 பேரும் மட்டும் சுவையானவங்க இல்லை, நானும் ரொம்பவும் சுவையானவன் தான். என்னுடைய திராட்சை பழம் கொஞ்சம் துவர்ப்பாவோ இனிப்பாவோ சுவைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். என்னுடைய பழங்களை சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஆப்பிள் மரம், மாமரம், திராட்சை மரம் 3 பேரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க, யார் சுவையானவர்கள்னு. இப்படி இருக்க இன்னொரு பக்கம் ஒரு எலி, வெட்டுக்கிளி மற்றும் மஞ்சள் குருவி 3 பேருமே நல்ல நண்பர்களாகவும் இருந்தாங்க. என்ன எலி நண்பா, வெட்டுக்கிளி நண்பா, 2 பேரும் என்னை பேசுகிறதுக்கு வான்னு கூப்பிட்டு இப்போது அமைதியாக என்னையே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. எதுக்கு என்னை கூப்பிட்டீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். சரி சரி குருவி, சத்தம் போடாத, எதுக்கு கூப்பிட்டேன்னு சொல்லுறோம். நானும் வெட்டுக்கிளியும் நாளைக்கா டூர் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீயும் வரையான்னு கேட்கலான்னு தான் உன்னையும் கூப்பிட்டோம். சரி, சீக்கிரம் யோசிச்சு உன்னுடைய முடிவு என்னன்னு சொல்லு. ஆமாம் குருவி, நானும் இலியும் இன்னைக்கு காலையில் தான் இந்த விஷயத்தை முடிவு பண்ணோம். நீயும் வந்தால் நல்லா இருக்குன்னு நான் தான் சொன்னேன். இது ரொம்பவே நல்ல யோசனை தான். நம்ம 3 பேரும் சேர்ந்து வெக்கேஷன் போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம வேணா பக்கத்தில் இருக்க காட்டுக்கு போயிட்டு வரலாமா? அங்கே நிறைய பழங்கள் இருக்குது, வண்ண வண்ண பூக்களும் இருக்குது. என்னது, பழங்கள் இருக்கா? எனக்கு மாம்பழம்னா ரொம்ப பிடிக்கும். அது சுவையாக இருந்தால் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். அதுபோல் மாம்பழம் இருக்க இடத்துக்கா என்னை கூட்டிகிட்டு போ குருவி. குருவி, நீ எலியை மட்டும் மாம்பழம் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எனக்கு ஆப்பிள் பழம்னா ரொம்ப பிடிக்கும். நீ என்னை ஆப்பிள் மரங்கள் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போ. நான் சுவையான ஆப்பிள்களை சாப்பிட்டே ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி சரி, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காதீங்க. எனக்கு கூட திராட்சை பழம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம 3 பேரும் மாம்பழம், ஆப்பிள் மரம், திராட்சை மரம் எல்லாம் ஒன்றா இருக்க இடத்துக்கா பார்த்து வெக்கேஷன் போயிட்டு 3த்தையும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு வரலாம். அன்னைக்கு இரவு வெட்டுக்கிளி தூங்கிட்டு இருக்கும்போது அதனுடைய கனவுல ஆப்பிளாக வந்தது. கனவுல கூட வெட்டுக்கிளி ஆப்பிளை தான் நினச்சிக்கிட்டு இருந்தது. இப்படி ஒரு பக்கம் வெட்டுக்கிளி ஆப்பிளை நினைச்சிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த சின்ன குருவி திராட்சை பழங்களை எண்ணி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தது. 2 பேருமே அடுத்த நாள் காலை விடியப்புன்னு காத்துட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் மாமரம், ஆப்பிள் மரம், திராட்சை மரம் 3 பேரும் தங்க பழங்களை யார் பறிக்க வருவாங்கன்னு ரொம்பவே ஆவலாக எதிர்நோக்கி அங்கே இருக்கிற காட்டையே பார்த்துட்டு இருந்தாங்க. குருவியே, நீ சொன்ன மாதிரியே ஆப்பிள் மரம், மாமரம், திராட்சை மரம் இது 3ம் ஒன்றா இருக்க இடத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நான் இப்போது ரொம்பவே சுவையான ஆப்பிளை சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட போகிறேன். என்னுடைய ஆப்பிள் பழத்துக்கு சுவையாக வேறு எந்த பழமும் ஈடாக முடியாது இப்படின்னு வெட்டுக்கிளி பேசிகிட்டு இருக்க, இங்கே பாரு வெட்டுக்கிளி, ஆப்பிள் பழம் என்னதான் சுவையாக இருந்தாலும் அது மாம்பழ அளவுக்கு ஒரு சுவையை தராது. நீ வேணா மாம்பழத்தை சுவைச்சு பாரு. இப்படி 3 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க மாமரம் அவங்க 3 பேரையும் அழைச்சது. என்ன 3 பேரும் அங்கே நின்று பேசிட்டு இருக்க போறீங்களா? என்ன வந்து என்னுடைய பொன்னிறமான மாம்பழத்தை சுவைச்சு பாருங்க. இது போல் ஒரு தேன் அமிர்தத்தை நீங்கள் என்றைக்குமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும்.
இது என்ன புது கதையா இருக்கு மாமரமே? என்னுடைய ஆப்பிள் பழம் கூட ரொம்பவே சுவையா இருக்கும். 3 பேரும் வந்து என்னுடைய ஆப்பிள் பழத்தை சுவைச்சு பாருங்க. அமிர்தம் போலவே இருக்கும். நீங்க சாப்பிட சாப்பிட திகட்டவே திகட்டாது. இப்படி மாமரமோ ஆப்பிள் மரமோ பேசுறத கேட்ட திராட்சை மரத்துக்கு ரொம்பவே கோவம் வந்தது. இங்கே பாருங்கப்பா, நீங்கள் 3 பேருமே ரொம்ப நல்லவங்க. இவங்க 2 பேரும் சொல்கிறத கேட்காதீங்க. இவங்க 2 பேருமே தற்பெருமைவாதிங்க. நான் அது போலலாம் கிடையாது. நீங்களே வந்து என்னுடைய திராட்சை பழத்தை சுவைச்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் நிறைய சாப்பிடுங்க. இப்படி 3 மரங்களும் தங்களுடைய பழங்கள் தான் சுவையானதுன்னு மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட எட்டுக்கிளி, எலி மற்றும் குருவி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் திருன்னு முழிச்சு நின்றுட்டு இருந்தாங்க. அப்போது மாமரம், சரி சரி, நம்ம 3 பேரும் சண்டை போட்டுக்காம நம்ம வேணா ஒரு போட்டியை வச்சுக்கலாம். நம்ம 3 பேருடைய பழங்களையும் அவங்க 3 பேர்கிட்ட கொடுக்கலாம். அதில் யாருடைய பழங்கள் ரொம்ப விற்று பணம் வருதோ அவங்க தான் இந்த போட்டியோடைய வின்னர். இதன் பிறகு நீங்கள் மறுவார்த்தை பேசக்கூடாது. சரி மாமரமே, என்னுடைய ஆப்பிள் பழங்களை நான் விற்பனைக்கு தரேன். அதை விற்று நான் தான் நிச்சயமாக ஜெயிப்பப்பாரு. என்னுடைய பழங்கள் தான் நிறைய விற்பனையாகி நிறைய பணமும் கிடைக்கும். இப்படி மாமரம், ஆப்பிள் மரம் மற்றும் திராட்சை மரம் அவங்களுடைய எல்லா பழங்களையும் கூடை நிறைய அந்த 3 பறவைகள்கிட்ட கொடுத்தது. சரி மரங்களா, நீங்கள் சண்டை போடாதீங்க. இந்த 3 கூடையில் இருக்க பழங்களை நாங்கள் 3 பேர் கொண்டு போய் சந்தையில் விற்றுட்டு பணத்தை கொண்டு வரோம் அப்படின்னு குருவி சொன்னது. ஏய் சின்ன குருவியே, எங்கள் 3 பேரையும் பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா? நேக்கா எங்களுடைய பழங்களை தூக்கிக்கிட்டு ஓடிடலான்னு பார்க்குறியா? நீங்கள் போயிட்டு விற்பனை பண்ணி வர வரைக்கும் அந்த எலி பையன் எங்கள் கூடவே இருக்கட்டும். சின்ன குருவி மற்றும் வெட்டுக்கிளி, நீங்கள் என்னை ஏமாற்ற முயற்சி பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த சின்ன எலியை என்னுடைய கொடிகளால் இங்கேயே நிரந்தரமாக கட்டி போட்டுருவோம். ஐயையோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்னுடைய 2 நண்பர்களும் ரொம்பவே நல்லவங்க. நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த 3 கூடையில் இருக்க பழத்தை விற்று பணத்தை சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஐயோ மரமே, அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. எங்களுக்கு இருக்கிறது ஒரே நண்பன் எலி. அவனை கட்டியெல்லாம் போட்டுறாதீங்க. நிச்சயமாக நாங்கள் 2 பேரும் இந்த 3 கூடையில் இருக்க பழங்களை விற்று இன்னைக்கு மாலை பொழுதுக்குள்ளே பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு அந்த சின்ன குருவி சொல்லிட்டு குருவி மற்றும் வெட்டுக்கிளி 2 பேரும் பழங்களை கொண்டு போனாங்க. ஐயோ நண்பா எலியே, ஒரு ஆப்பிள் பழத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை இப்படி தொக்கா மாட்டி விட்டு வந்துட்டமே. நீ கவலைப்படாத நண்பா, நான் எப்படியாச்சும் இந்த பழங்களை விற்று மாலை பொழுதுக்குள்ளே உன்னை மீட்டுட்டு போயிடுறேன். இப்படியே வெட்டுக்கிளி புலம்பிக்கிட்டு தலை மேலே மாம்பழத்தை தூக்கிட்டு போச்சு. குருவி ஆப்பிள் மற்றும் திராட்சை பழத்தை தூக்கிட்டு போனது. வாங்கம்மா வாங்க, இது ரொம்ப சுவையான மாம்பழம், ஆப்பிள் பழம். இது தேன் மாதிரி இருக்கும். இதை வாங்கி சுவைச்சு பாருங்க, குறைஞ்ச விலை தான். இப்படி வெட்டுக்கிளி கத்தி கத்தி ஆப்பிள் பழத்தையும் மாம்பழத்தையும் விற்கிறதுக்கு பெரும்பாடு பட்டுட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் அந்த சின்ன குருவி ஒரு திராட்சை பழம் கூட விற்க முடியாமல் திருப்பி வெட்டுக்கிளி இருக்க இடத்துக்கே வந்தது. நண்பா வெட்டுக்கிளியே, நான் கொண்டு போன திராட்சை பழம் ஒன்று கூட விற்பனையாகலை. நீயாச்சு விற்று பணத்தை தேத்தி வச்சிருப்பேன்னு நினச்சா நீ கூட ஒரு பழம் கூட விற்காம இப்படி நின்றுட்டுருக்க அப்படின்னு குருவி சொன்னதை கேட்ட வெட்டுக்கிளி, நண்பா குருவியே, இன்னைக்கு முழுவதும் நம்ம நின்று கூப்பாடு போட்டாலும் நம்ம கிட்ட பழத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது. அந்த யோசனையை என்கிட்ட சொல்லு நண்பா. அது நல்ல யோசனையாக இருந்தால் நம்ம அதை செயல்படுத்தலாம். அப்போ தான் நம்ம எலி நண்பனை சீக்கிரமாக நம்ம கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு குருவி கேட்ட உடனே அந்த வெட்டுக்கிளி அது மனசில் யோசிச்சு வச்சிருந்த யோசனையை குருவி கிட்ட சொன்னது. குருவியும் வெட்டுக்கிளி சொன்னதை ஏற்றுக்கிட்டு அது மாதிரியே வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. வாங்க வாங்க, எல்லாரும் வந்து எங்ககிட்ட இருக்க பழங்களை வாங்கிட்டு போங்க. திராட்சை பழம் சாப்பிட்டா மூட்டு வலி வரவே வராது. இந்த மாம்பழம் சாப்பிட்டா உடல் எடை போடவே போடாது. ஆப்பிள் சாப்பிட்டா கருப்பாக இருக்கவங்க கூட அழகாக மாறிடுவீங்க. இது எல்லாமே காட்டில் கிடைக்கிற அதிசய பழம். இப்படி குருவி சத்தமாக கத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது. புறா ஒன்று அங்கே பழங்களை வாங்க வந்தது. என்ன இது எல்லாம் அதிசய பழங்களா? இந்த மாதிரி ஒரு பழங்களை நான் பார்த்ததே இல்லை. இந்த மொத்த பழங்களையும் நானே வாங்கிக்கிறேன். பார்த்து விலைய சொல்லுங்க.
இது ரொம்ப விலைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நாங்கள் முதல் நாள் வியாபாரம் பண்ணுறதுனால குறைஞ்ச விலையிலே உங்களுக்கு தரோம். இந்த 3 கூடையும் எடுத்துக்கிட்டு 3000 ரூபாய் பணத்தை கொடுங்க போதும். என்ன நீங்கள் இவ்வளோ விலையை சொல்லுறீங்க? ஆனால் சந்தையில் ஆப்பிள் பழம், மாம்பழம், திராட்சை பழம் 3மே விலை குறைவாக தான் போகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் மருத்துவ பழன்றதுனால நான் உங்களுக்கு இந்த பணத்தை தரேன். இப்படி வெட்டுக்கிளியும் குருவியும் வியாபாரம் பண்ண பணத்தை எடுத்துக்கிட்டு மாமரத்தை பார்க்கறதுக்கு போனாங்க. அங்கே சோகமாக எலி வெட்டுக்கிளியும் குருவியும் எதிர்பார்த்து காத்துட்டு நின்றுட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே குருவியும் வெட்டுக்கிளியும் அந்த 3 மரங்கள் இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. வாங்க வாங்க விருந்தாளிங்களா, நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மாம்பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழத்தை விற்றுட்டு வந்த பணத்தை கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இதில் நான் தான் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா என்னுடைய பழம் தான் சுவையானது அப்படின்னு மாமரம் சத்தமாக பேசிகிட்டு இருந்தது. இப்படி மாமரம் பேசுனதை கேட்ட வெட்டுக்கிளி, ஐயா மாம்பழமே, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க. நீங்கள் 3 பேருமே சுவையில் சலிச்சவங்க இல்லை. அதனால் நீங்கள் 3 பேருமே வெற்றி பெற்றவங்க தான். ஆமாம், என்னுடைய நண்பன் வெட்டுக்கிளி சொன்னது போலவே உங்களுடைய 3 பேருடைய சுவையும் தரமும் ஒரே மாதிரி இருந்தது. அதனால் நீங்கள் 3 பேருமே வெற்றி பெற்றவங்க தான். கிளியே, நீ சொல்கிறது சரிதான். நாங்கள் 3 பேருமே எதுலேயுமே சலிச்சவங்க இல்லை. நாங்கள் எப்போவுமே எல்லாத்துலேயும் திறமைசாலிங்க தான். உங்களை சும்மா நாங்கள் சோதிச்சு பார்த்தோம். ஆமாம் ஆமாம் கிளியே, வெட்டுக்கிளியே, நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் 3 பேரையும் நாங்கள் விளையாட்டுக்கு தான் இப்படி பண்ணோம். நீங்கள் இதை நினச்சி தவறுதலாக எண்ணாதீங்க. நீங்கள் விற்று கொண்டு வந்த பணம் மற்றும் எங்களுடைய பழங்களை நீங்களையே சாப்பிட வச்சுக்கிங்க அப்படின்னு 3 மரமும் சிரிச்சுக்கிட்டே கிளி மற்றும் வெட்டுக்கிளி எலிக்கு அதனுடைய பழங்களையும் அவங்க விற்றுட்டு வந்த பணத்தையும் திருப்பி கொடுத்தது.